ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த சைனீஸ் ட்ராமாவோட எபிசோட் 5th என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லே நம்ம யான்ஷி அவங்க மாஸ்டருக்கு ஏதோ ஆபத்துன்ட்டு அவங்க பறந்தடிச்சு ஓடி வந்திருப்பாங்க. அந்த வழியில சின்ன குழந்தைங்களா விளையாண்டுகிட்டு இருக்க அந்த வழியா இந்த லீ அமைச்சர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே கருப்பு பிசாசு வருதுன்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்ல எல்லாம் பயந்தடிச்சுட்டு குழந்தைங்களா ஓடி போயிடுறாங்க. சொன்ன குட்டி பையன் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருப்பானா. அவனை பார்த்துட்டு இந்த லீ பக்கத்துல போயிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பத்தி இவ்வளோ பேசிட்டு அதுவும் தைரியமா இங்க நிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா மிரட்ட ஆரம்பிச்சுட்டு இந்த குழந்தைய பிடிங்கன்னு சொல்லி அவங்க ஆட்கள் கிட்ட சொல்ல அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. மன்னிச்சிருங்க, தெரியாத குழந்தை பேசிட்டான், மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, எப்படி நீங்க சொல்லாதையா உங்க குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதனாலதானே உங்க குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குது, உங்களுக்கு கிடைக்காது இதுக்கு பனிஷ்மெண்ட், அந்த குழந்தைக்கு தான் கிடைக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஷென்னை மீட் பண்றதுக்காக அரண்மனையில இருந்து ஒரு லேடி வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த வழியா பல்லக்குல வந்துகிட்டு இருக்க இங்க அப்பா அம்மா அந்த குழந்தைக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்களும் கீழே இறங்கிட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு கேட்க, இந்த குழந்தை என்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தான், அதனாலதான் பிடிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ற, ஏற்கனவே உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்கன்னு உனக்கே புரியுது இல்ல, திரும்ப மேலும் மேலும் தப்பு பண்ணி அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாரும் தப்பா பேசணுமா அப்படின்ட்டு இந்த குழந்தைய இப்போதைக்கு மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லவும் அவனும் மன்னிச்சு விட்டுறேன், நீங்க சொல்றதால நான் மன்னிச்சு விட்டுறேன் அவனு சொல்ல, உடனே அவங்க எல்லாருமே அந்த லேடிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம யான்ஷியும் அங்க நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஒன்னும் சஸ்பீஷியஸா இருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளங்கிற மாதிரி அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வெளியே இருக்கான் இல்லையா, அந்த லேடிய பாத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்ப அவன் கண்ணு முன்னாடி மட்டும் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம யான்ஷி திரும்பி நின்னுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னுடைய ஆபீஸ்க்கும் வந்தா அங்க அசிஸ்டன்ட் நின்னுகிட்டு நம்ம தளபதிய அரண்மனையில இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க விசாரிக்கிறதுக்காக, என்ன நடக்க போகுது தெரியலன்னு சொல்லி பயந்துகிட்டே சொல்ல, இந்த பொண்ணு செம்மையா பயந்து போயிட்டு இவன் என்ன பண்றான்னா உள்ள ஓடுறதுக்கு பார்க்க அசிஸ்டன்ட் உள்ள விட மாட்டேங்கிறான். இல்ல நீங்க போக கூடாது, ஆல்ரெடி தளபதி சொல்லிட்டு தான் போனாரு, நீங்க போகாதீங்கன்னு சொல்லி மறைக்கிறதுக்கு பார்க்க போடான்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. அவன் டோர் கிட்டையும் போயிட்டு மறைச்சிக்கிட்டு நிக்க அப்படியே ஒரு தள்ளி விட அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு அவனும் கீழே விழ அவன் அப்படியே படுத்துக்கிட்டு, நீங்க இங்க இருந்து உள்ள போகணும்னா நீங்க என்னை ஏறி மிதிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை அப்படின்ட்டு ஏறி மிதிச்சுட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஷென்னுடைய ரைட்டிங் டேபிள்ல அந்த கொலைகளை பத்தி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்காக உட்காந்துட்டு எழுத ஆரம்பிக்க, அசிஸ்டன்ட்டும் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்து பாத்துக்கிட்டு உட்காந்துருக்க. அப்ப அவங்க ஷென்னை பத்தி தான் எழுதுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனும் மைய தேய்க்க ஆரம்பிச்சிடுறான். மைய தேய்ச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருக்க அவங்களும் அதுல நிறைய விஷயங்கள் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு காட்டல. அந்த குறைஞ்ச நேரத்துல நம்ம யான்ஷி நல்லா அழகாவே எழுதி கொடுத்து இதை சீக்கிரமாவே கொண்டு போய் கொடுங்க. அவன் அதை ஓபன் பண்ணி பார்க்க, என்ன ஓபன் பண்ணிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரமா ஓடி போய் கொடு, அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கிடைச்சிட போது, நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட நம்ம அசிஸ்டன்டும் ஓடி போறான். அதே போல ஹீரோவுக்கு 2 காவலாளிகள் பிடிச்சிட்டு வந்து ராஜமாதாக்கு முன்னாடி நிப்பாட்ட அவங்க பாத்துட்டு, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, நீயே கேஸ்ல தாமதமாக்கிட்டு இருக்க, என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ராஜமாதாவுடைய அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தி இருந்தா இல்லையா, அவ நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த லெட்டரை கொண்டு வந்து ராஜமாதா கிட்ட கொடுக்க, ராஜமாதாவும் அந்த லெட்டரை எடுத்து படிச்சு பாக்குறாங்க. அந்த லெட்டர்ல ராஜமாதாவை வாழ்த்தி அதுல பாட்டை எழுதி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதுல நிறையவே க்ளூ கொடுத்துருக்காங்க. அதை ராஜமாதாவும் படிச்சுட்டு, சரி நீ எனக்காக நிறையவே இன்ஃபர்மேஷன் இதுல கொடுத்துருக்க, எனக்கு உன் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சு விடு, அந்த ஃபேன்சி ஹால் எனக்கு எவ்வளவு எமோஷனலான ஒரு விஷயம்னு உனக்கு தெரியும்ல, நீ இன்னும் கொஞ்சம் கவனமா அதுல வேலை செய்யறதுக்கு பாரு. பக்கத்துல இந்த லீயும் கூடவே ஏத்தி விடுறதுக்காக வந்திருப்பான். அவனையும் பார்த்து ராஜமாதா, நீங்க 2 பேரும் எனக்கு வலது கை மாதிரி, நீங்க இல்லைன்னாவே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எப்படி, நீங்க 2 பேருமே எப்பவுமே ஒத்துமையா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இப்போதைக்கு நீங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு ராஜமாதாவும் 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பிவிடுறாங்க. அப்ப ஷென்னை மட்டும் நிப்பாட்டி உள்ள கூப்பிட்டு அவன் காதுல ஏதோ சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஷென்னும் அப்படியே நடக்கட்டும் ராஜமாதான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ராஜமாதாவுடைய அசிஸ்டன்ட் வெளியே வரா. ஆக்சுவலா இந்த அசிஸ்டன்ட்டுக்கு நம்ம ஷென் மேல ஒரு கண்ணு போல இருக்குது. அவனை பார்த்தாலே ரொம்ப முகம் பிரைட் ஆயிடுது. அவ ஷென் கிட்ட பேச வர, ஷென்னும் நீங்க என்னை காப்பாத்துறதுக்காக இந்த வேலை பண்ணீங்கல்ல, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடாது, நீ நன்றி சொல்ற ஆளே வேற, என்னால அந்த நன்றியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்க,
ராஜமாதா தான் எனக்காக ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்க, இல்லை அவங்களும் கிடையாது, உன்னோட ஒய்ஃப்னு சொல்ல ஷென்னும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்க. உனக்கு ராஜமாதா கஷ்டமான டாஸ்க்கை தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதனால நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஷென் வெளியே வந்துகிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் குதிரையில் வேகமாக வந்திருப்பான் போல இருக்குது. அவன் காலை பிடிச்சிட்டு வழியில் நின்றுட்டு இருக்க. ஷென் வந்த உடனே ஷென் கிட்ட போயிட்டு, மேடம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நான் கூட அவங்க உங்கள் உயிருக்கு ஆபத்தை கொண்டு வந்துருவாங்களோன்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் பரவாயில்ல அவங்க கஷ்டமான நேரத்தில் உதவி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பெருமையை பேசிக்கிட்டு இருக்க. ஷெனுக்கு தான் நம்ம ஹீரோயின் மேலே நம்பிக்கை இல்லை இல்லையா, அவள் என்ன அந்த ஜியாங் அமைச்சருக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தானே தோணிக்கிட்டு இருக்குது. அதனால அவள் ஷென்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே அந்த ஜியாங் அமைச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்றதுன்னு அவனுக்கு தோணுது. அதனால சரி போதும் நிப்பாட்டு, அவள் எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு உனக்கு தெரியும்ல, அவளை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காத. அப்புறம் அவள் எப்படி என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை எழுதுற மாதிரி எழுதுனா அப்படின்னு கேட்கறதுக்கு, தெரியல மாஸ்டர், அவங்க முதல்ல அவங்க ஸ்டடி ஹால்குள்ள வந்த உடனே அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குறுகுறுன்னு அதை பார்த்தவங்க டக்குன்னு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவளை இன்னமும் நம்ம கவனமா தான் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு இன்னமும் நம்ம அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இளவரசர் சியானுக்கு ராஜ உத்தரவு ஒன்று வருது. அந்த ராஜ உத்தரவுல இவங்க ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு நாட்டில் வந்துட்டு பஞ்சமா இருக்குது, மக்கள்லாம் பசி பட்னியில இறந்து போறாங்க. அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த ஷியான் இளவரசனை நீங்க போயிட்டு அங்க அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருங்க, அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜ உத்தரவுல இருக்கும். அதையும் ஷியானும் ஓகே நான் கண்டிப்பா அதை செய்யறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அவனுடைய வேலையாட்கள்கிட்ட எல்லாம் அவனுடைய பூக்களை மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருப்பான். யான்ஷி ஷென் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. ரொம்ப நேரம் ஆயிடுது, நைட்டு ஃபுல்லாகவே தூங்காத வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த வீட்டு மேனேஜர் இருக்கார் இல்லையா, அவர் ஓடி வந்துட்டு, மேடம் நீங்கள் கவலைப்படாதீங்க, மாஸ்டர் ஷென் அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டாராம், எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை, நீங்களும் ரொம்ப நேரமாக தூங்காத இருக்கீங்க, நீங்கள் போயிட்டு தூங்குங்கன்னு சொல்ல, கொஞ்ச நேரத்தில் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு ஷென்காக இவங்க எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்க. அப்போ ஒரு மேட் பொண்ணு வந்துட்டு, மேடம் உங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு யான்ஷிக்கு டீ கொடுக்க, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு புதுசா இருக்கு, இந்த இடத்துல அந்த பொண்ணு இங்க வேலை செய்யலையே, இந்த பொண்ணு புதுசா இருக்காளேன்னு யான்ஷிக்கு டவுட்டா இருக்கு. டவுட்டோடையே அந்த டீயும் ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் ஏதோ எழுதிருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம யான்ஷியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஜியாங் அமைச்சர் தான் கூப்பிட்டுருப்பான் போல இருக்குது. அந்த ஜியாங் அமைச்சர் அவனுடைய பல்லக்கு உள்ளேயே உட்காந்துருக்க. நம்ம யான்ஷியும் பக்கத்தில் போனவங்க இது ஜியாங் அமைச்சராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஜியாங் அமைச்சருக்கு வணக்கம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே நல்லா கண்டுபிடிச்சிட்டியே, ரொம்ப பிரில்லியண்டாக இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அமைச்சர் நீங்கள் ஷென்னை பற்றி கேட்டிங்கன்னா, ஷென் இன்னும் வீட்டுக்கு வரல, அவன் பேலஸ் விட்டு வெளியே வந்துட்டான், ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரல. கேஸை பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா, அந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு இன்னும் கிடைக்கல, அது கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் இன்னும் ஷென் வீட்டுக்கு வரலன்ட்டு, அவன் எங்கே போயிருப்பாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படிங்கவும் நம்ம யான்ஷிக்கு ஒன்றும் புரியாமல், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அமைச்சரே, எனக்கு ஒன்றும் புரியல, கிளியராக சொல்கிறீங்களான்னு கேட்க, ராஜமாதா ரொம்ப கோபமாக இருக்காங்க, நம்ம நாட்டுக்குள்ளே இப்போ நிறைய கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால நம்ம அரசாங்கத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி நிறைய பாடல்கள்லாம் சுற்றி வந்துகிட்டு இருக்குது, மக்கள்லாம் அந்த பாடலெல்லாம் பாடி நம்ம அரசாங்கத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டுலாம் இருக்காங்க. இந்த கேஸ் எந்த லெவலில் தான் போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. ஷென் இந்த கேஸை எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு யான்ஷியும் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, நான் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமா நான் கொஞ்சம் இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அதில் அந்த கொலையை பண்ணதெல்லாம் ஒரு பொண்ணு தான் கொலை பண்ணியிருக்கா, ஆனால் அது இன்னும் ஃபுல்லாக கன்ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நான் கண்டுபிடிக்கல. அது கண்டுபிடிச்ச உடனே நான் டைரெக்டாக கோர்ட்டுக்கே இதை எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல, நீ இதெல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு லீகலாக சப்மிட் பண்ணணும்னு நினச்சினா அது கண்டிப்பாக முடியாது. அது இல்லாத அந்த பாடல் வேற சின்ன குழந்தைங்களாம் பாடிக்கிட்டு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. நீ இந்த டைமில் இந்த கேஸை எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டில் கொடுக்குறேன்ட்டு நீ போனீங்கன்னா உன் குடும்பத்துக்கே ஆபத்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதில் ராஜமாதாவுக்கு இந்த ஷியான் இளவரசர் மேலே சந்தேகம் வந்திருக்கும் போல இருக்கு. அதனால தான் அவனை இந்த நாட்டை விட்டு தள்ளி வைக்கணுங்கிறதுக்காக நம்ம நாட்டுடைய பார்டரில் இருக்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே பஞ்சத்தை தீர்த்துட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஒருவேளை ஷியான் இளவரசர் மேலே நம்ம ராஜமாதாவுக்கு டவுட் வந்திருக்குமோ அதனால தான் அனுப்பி வைக்கிறாங்களான்னு கேட்க, அப்படிதான் இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அதனால இந்த கேஸை பற்றி நீ எதுவும் கண்டுக்காத, ஆனால் ஷென் கண்டுபிடிச்சான்னா அதில் உண்டான இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு நீ பாஸ் பண்ணணும். அதை நம்ம ஷியான் இளவரசர் திரும்ப வந்த உடனே அவர்கிட்ட கொடுக்கணும். ஷென்னும் லேசப்பட்டவன் கிடையாது, எல்லா விஷயத்தையும் அவனும் கண்டுபிடிச்சிருப்பான். அவன் எப்படியாவது இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக அவனுடைய புறாக்கள் மூலியமாக
இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவோம், அதை நீ கவனிச்சு அதுல இருந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம யான்ஷியும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ போகலான்னு சொல்லிட்டு அந்த ஜியாங்கும் அனுப்பி விட்டுற. நம்ம யான்ஷியும் பயந்துகிட்டே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள யாரும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஷென் மேன்ஷனுக்கு வந்துட்டு பதுங்கி வந்துகிட்டு இருக்க. ஷென் ஆல்ரெடி வந்துட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. இவங்க பதுங்கி வர்றத அவன் கவனிச்சிடறான். என்ன சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி பதுங்கி வந்துகிட்டு இருக்க, இது உன்னுடைய வீடு தானே, எதுக்காக என்ன தப்பு பண்ணிட்டு வர, ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரியே வரியேன்னு கேட்க யான்ஷியும் அப்படியே வலிஞ்சுக்கிட்டு, தளபதி நான் உங்களுக்காக தான் இவ்வளோ நேரமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்க எப்போ வந்தீங்க, உங்களை ராஜமாதா கஷ்டப்படுத்துறீல்ல, நான் உங்களை நினைச்சு தூங்காம உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு இப்ப நிம்மதியா இருக்குமே, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, நீ எழுதி கொடுத்த வாசகத்துல ஏதாவது சின்னதா மிஸ்டேக் ஆயிருந்தாலும் இந்நேரத்துக்கு என் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும், தேவையில்லாத நான் உன்னால பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஷென் கோபப்படுறதுக்கு, அதான் உங்களை காப்பாத்திட்டோம்ல, நல்லா தானே வந்திருக்கீங்க, எனக்கு தெரியாதா எதை எழுதணும் எதை எழுதக்கூடாதுன்னு அப்படிங்கவும், என்னை காப்பாத்திட்டியா, இதெல்லாம் நீ என்னை மிரட்டுறதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியுங்க. அவங்க அப்படியே வளைஞ்சிக்கிட்டு, தளபதி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் நேரத்துல ஃபேன்சி ஹால்ல ஒரு ஏழை பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டு தீக்குளிச்சு எரிஞ்சான் இல்லையா. ஆக்சுவலா அவன் வந்து ரொம்ப டேலண்டான பையன், எழுத்தாளர், கவிதையெல்லாம் சூப்பராகவே எழுதுவான், ரொம்ப டேலண்டான பையன். அவன் செத்தது கூட அவனா செத்துருக்க மாட்டான், யாரோ கொலை பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி தான் எல்லாருமே டவுட்ல இருக்காங்க. இப்போ அவனுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஒரு ஆள் என்ன பண்றான்னா, நிறைய ஜனங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் விசிறி அடிக்கிறான். எல்லாருமே அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது அந்த சென் பெய்யே தானே அப்படின்ட்டு எல்லாரும் எடுத்து அதை படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த ஃபேங்ஸியூ ஹால்ல இறந்து போன பையன் அவனுடைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்கன்ட்டு எல்லாருமே மக்கள்ல எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலன்னு பார்த்தா அதை வச்சு போராட்டமே நடக்க ஆரம்பிச்சிருது. ஏழை மாணவர்களுக்கும் இந்த பணக்கார மாணவர்களுக்கும் ஒன்னாவே ஸ்டடிஸ் இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அந்த நாட்டுல. அதுல என்ன ஆகுதுன்னா, ஏழை மாணவர்களுக்கும் அந்த பணக்கார மாணவர்களுக்கும் இடையில சண்டை வர ஆரம்பிச்சிருது. இந்த சென்பை யாரோ பணக்காரங்க ஃபேமிலி மிரட்டினதால தான் அவன் இறந்து போயிருக்கான்ட்டு ஏழை மாணவர்கள்லாம் சண்டை போட ஆரம்பிக்க, அங்கே உள்ள ஒரு மெயின் பையன் ரொம்ப கேவலமாக ஏழை மாணவர்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசி அவங்கள இழிவுபடுத்த அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை வர ஆரம்பிச்சிருது. அந்த சண்டை ராஜமாதா வரைக்கும் போய் அவங்க கோவப்பட்டு நம்ம ஷென், இந்த லீ, அப்புறம் இந்த ஜியாங் இவங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. செம்மையா வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடக்கலாம், எப்படி மாணவர்களுக்கு இடையில எப்படி சண்டை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்க. ஷென்னும் லீயும் கூட அமைதியா இருக்காங்க. இந்த ஜியாங்க அமைதியாவே இருக்க மாட்டேங்கிறான். இதுல இந்த ஜின்ங்கிற ஃபேமிலி அது ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி போல இருக்கு. அந்த ஃபேமிலியோட பையன் தான் இந்த சண்டைக்கெல்லாம் காரணமா இருக்கான். அவனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சென் சொல்றதுக்கு இந்த ஜியாங் அந்த குடும்பத்துக்காக வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கான். அவங்க ஒன்றும் அவ்வளவு மோசமான ஆட்கள் எல்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவங்க. யாரும் அவங்க மேல பழிய தூக்கி போட்டு அவங்கள தப்பா எல்லார்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்கெல்லாம் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டு சாக போறோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாவம் அவங்க அப்படின்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. அதுல இந்த சின்ன ராணிக்கு செம்மையா கோவம் ஆயிடுது. அவங்க தானே நம்ம ஷென்னை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு வந்தாங்க. அந்த சின்ன ராணி செம்மையா பிடிச்சி இந்த ஜியாங்க பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. நீ எப்படி அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலாம், அப்ப அவன் பேசினதெல்லாம் சரியா, அந்த பையனாலதான் இவ்வளவு ப்ராப்ளமும் வந்துச்சு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்றியா, அந்த குடும்பத்துக்காக நீ அரசாங்கத்தையே எதிர்த்துக்க போறியா அப்படின்லாம் சொல்லி செம்மையா திட்ட ஆரம்பிக்க, அவனும் செம்மையா பயந்து போயிட்டு ராஜமாதா காலிலே விழுந்துடுறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாத பேசிட்டேன், அவங்க கூட பழகின வரைக்கும் அவங்க நல்லவங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துகிட்டு இருக்க. ராஜமாதாவும் எழுந்திருக்க சொல்லிட்டு ஷென் கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த கேஸ் இன்னும் எவ்வளவு தூரம் தான் போய்கிட்டு இருக்கு, என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்க, அது இல்லாத இந்த கேஸை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும், சென்னும் நான் இதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஏன்னா எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸை நீங்க மாணவர்களுக்காக அவங்க நலனுக்காக நீங்க யோசிச்சு முயற்சி எடுக்கணும், அதுவும் நீங்களா கட்டளை போட்டீங்கன்னா எல்லாமே சரியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ராஜமாதாவும் ஏழை மாணவர்களுக்காக தனியாவே ஸ்கூல் நடத்தியே ஆகணும், அதுல இருந்து டேலண்டான பசங்க நம்ம அரசாங்கத்துல வந்து வேலை செய்யறதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம நாட்டுக்கு திறமையான ஆட்கள் தான் தேவை, பணக்கார ஆட்கள் கிடையாது. பணக்காரங்க சப்போர்ட்டிவ் நமக்கு இருந்தாலும் கூட திறமையான ஆட்கள் இருந்தால் தான் நம்மளுடைய அரசாங்கத்தை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை மாணவர்களுக்காக தனியாவே டீச்சிங் பண்றதுக்காக ஸ்கூல் அமைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம யான்ஷி அந்த ஏழை பாட்டி இருக்காங்க இல்லையா,
சென்பியோ பாட்டி அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க விறகு உடைச்சிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக, நீங்க வாமா இங்க வந்து உட்காரு, இந்த வேலையெல்லாம் நீ செய்ய வேண்டாம், வா உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிடுறாங்க. அந்த பாட்டியும் யான்ஷியும், பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, என்னம்மா பண்றது, என் பேரன் தான் இப்படி இறந்து போயிட்டான், இதுக்கு மேல நான் என்ன பண்றது, ஏதோ வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்கும் கவலைப்படாதீங்க, இங்க பாருங்க நான் உங்களுக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு உங்க பேரனுடைய கவிதை புக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன்னு சொல்லி கொடுக்க, அதை அவங்க வாங்கிக்கிட்டு, இது பார்க்கவே எனக்கு ஆசையாக தான் இருக்கேன், நான் என்னால் படிக்க முடியாதம்மா, எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்ல, கொடுங்க நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கவிதையை படித்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவும் நம்ம பாட்டியை பார்க்கறதுக்காக வந்திருப்பான், அவன் அசிஸ்டன்ட் கூட அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பணம் ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அவன் வந்திருப்பான். இங்கே நம்ம யான்ஷி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவன் தள்ளியே நின்றுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் அந்த சென் எழுதின அந்த கவிதைகளை படிக்க, அந்த ஊருடைய அழகை பற்றி தான் அந்த சென் எழுதியிருக்காரு. அங்கே உள்ள நதிகள், பச்சை பசேர்னு புல்வெளிகள்ன்ட்டு, மலைகள்ன்ட்டு ரொம்ப அழகாக அந்த ஊரை பற்றி அந்த கவிதையில் எழுதியிருக்கோம். அதெல்லாம் அவங்க படிக்க அந்த பாட்டி கேட்டு ரசிச்சுக்கிட்டே அப்படியே இமோஷ்னலாக இருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி இமோஷ்னலாக இருக்குது, இந்த பொண்ணு இவ்வளோ நல்லவளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, அசிஸ்டன்ட் இருந்துட்டு நம்ம மேடம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல, அவங்க எடுத்த டாஸ்க்கை முடிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ அந்த அளவுக்கு ஈஸின்னு நினைக்கிறியா, நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த கேஸில் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்க முடியும்னு நினைக்கிறியா, அது அவ்வளோ ஈஸி அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னா அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.